தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரால் தடுப்பு கம்பிகள், சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை போன்றவை சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். திரவிய சம்பத், அங்கு ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய இந்த பெருக்கினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய அதாவது குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி, பேரருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளிலும் இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த பழைய குற்றால பகுதியிலே 4 மாதத்திற்கு முன்பாக ஒரு பலத்த அதாவது பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த 4 மாத காலமாகவே இந்த பழைய குற்றாலத்தில் இருக்கக்கூடிய இந்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. வனத்துறை சார்பிலே இங்கே ஏற்கனவே வந்த வெள்ளத்தினால் சேதமான அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய இந்த தடுப்புகள், அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அறைகள், அதனைத் தொடர்ந்து இந்த அருவிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் விழாமல் சுற்றுலா பயணிகள் இங்கிருந்தே வேடிக்கை பார்ப்பதற்காக இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருந்தது. அது முற்றிலுமாகவே 4 மாதத்திற்கு முன்பாக சேதமானது. இதை வனத்துறை சார்பிலே 14 லட்சம் மதிப்பிலே தற்பொழுது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட கான்ட்ராக்ட்காரர்கள் மூலமாக இந்த இரும்பு தடுப்புகள், இந்த ஓய்வெடுக்கக்கூடிய அறை, காவலர்கள் அமரும் அறை, வனத்துறையினருக்கு சார்பான அறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே அந்த சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 4 மாதமாக இந்த பணிகள் தற்பொழுது முடிவடைந்த நிலையில் இன்று இந்த பழைய குற்றாலம் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது நேற்று இரவு முதலே இந்த பழைய குற்றாலம் பகுதியிலே அதிக அளவிலான மழைப்பொழிவு ஏற்பட்ட காரணத்தினால் இந்த அருவியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த காரணத்தினால இன்னைக்கு இந்த உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு அதாவது அனுமதி அளிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில அந்த அறிவிப்பானது திடீரென நிறுத்தப்பட்டது. காரணம் என்னவென்றால் இங்கே நேற்று இரவு இந்த அதிக அளவிலான வெள்ளம், அதாவது நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெள்ளம் இங்கே ஏற்கனவே சீரமைப்பில் ஈடுபட்ட அந்த தடுப்புகளாக இருக்கட்டும், அந்த கழிவறைகளாக இருக்கட்டும், அந்த பல்வேறு அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அறைகளாக இருக்கட்டும், அனைத்துமே நீரிலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இந்த கான்ட்ராக்ட்காரர்கள் 100 மூட்டை அளவிலே மணல்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த மணல்களுமே முற்றிலுமாக தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே வரக்கூடிய அதாவது நம்ம பழைய குற்றாலத்து அந்த சோதனைச்சாவடி பகுதியிலிருந்து இந்த அருவிக்கு வரக்கூடிய சாலையானது முற்றிலுமாக அந்த சாலைகள் மண் அரிப்பு மூலமாக அரிக்கப்பட்டு வாகனமே உள்ளே வர முடியாத அளவிற்கு ஒரு சேதமானது ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இது போன்ற ஒரு வெள்ளத்தை பழைய குற்றாலத்தில் சந்திக்க முடியாத அளவிற்கு அந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பழைய குற்றாலத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மனதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமானது ஏற்பட்டிருந்தது. அது என்னவென்று சொன்னால், ஒரு குளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணி திடீரென தண்ணீர் அடித்து சென்று அந்த இரும்பு தடுப்புகளில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையிலே இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காகவே வனத்துறை சார்பிலே பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் அந்த இயற்கை சீற்றத்தாலே தற்பொழுது மேலும் இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பழைய குற்றாலம் பகுதியிலே அந்த அருவியிலே அதிக அளவில் அந்த தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருக்கிறது. இங்கே அந்த கான்ட்ராக்டரை வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த என்னென்ன பாதிப்பை சந்தித்தீர்கள் என்று கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 4 மாதம் ஆச்சு சார். இங்கே 4 மாதம் ஆச்சு வேலை பார்த்துருக்கு சார். எல்லா சாமான் எம்சண்ட் பீசண்ட் எல்லாம் போயிடுச்சு சார். எம்சண்ட் பீசண்ட், மம்டி, சட்டி, சிமெண்ட் எல்லாம் போயிடுச்சு சார். அதை 4 மாதம் ஆச்சு இங்கே வேலை பார்த்துக்க. 2 நாள் எம்சண்ட் பீசண்ட் எல்லாம் எங்கே போச்சு. தண்ணி ஜாஸ்தி வரும் சார். அதில் அப்படியே கீழே போச்சு எல்லா சாமான் சார். நேரடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.